வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஈரான் மீதான அமெரிக்காவின் 10வது தின தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று திங்கட்கிழமை இரவு அடிச்சிருக்காங்க. நேற்றிரவு அடிச்சதுல ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. சாபஹார் துறைமுக நகரம். நம்ம கூட சொல்றோம், இந்தியா கணிசமாக முதலீடு செய்திருக்கிறது, இன்னும் அதிகம் செய்திருக்க நினைத்தது. அந்த துறைமுகத்துல அந்த நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை பார்க்குறீங்க இந்த வீடியோவில். அதுக்கடுத்த வீடியோ நீங்க பாக்குறது நீங்க நம்ம ஊர்ல கார்கள்ல விற்கும்போது சொல்லுவாங்க சன்ரூப் இருக்கு அப்படிம்பாங்க. கார்களுக்கு மேல திறப்பது ஓட்டை போல இருப்பதை பார்த்திருப்பீங்க. ஈரான்ல ஒரு சுரங்க பாலம், ஒரு முக்கியமான சுரங்க பாலம், இத்தனைக்கு அது மலைகளுக்கு இடையே உள்ளது. அந்த சுரங்க பாலத்துல கார்களில் இருக்கும் சன்ரூப் போல மேல மிகப்பெரிய ஒரு ஓட்டையை நீங்க பார்க்கலாம். ஏவுகணை உள்ள வந்தது அல்லது குண்டுகள் உள்ள வந்த வழியா இருக்கலாம். இது நேற்றுக்கு முன்தினம் அடித்தது. இந்த சாபஹார் துறைமுக நகரம் அடித்தது. நேற்று இரவு கிடைச்ச வீடியோ, நடத்தப்பட்ட தாக்குதல். அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் இப்படி தாக்குதல் நடத்தும் போது தெளிவாக ஒன்றை குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய கட்டளை தலைமையகம், இராணுவ கட்டளை தலைமையகத்திலிருந்து ஒவ்வொரு முறை தாக்குதல் முடியும் போதே அந்த 10வது தினத்தோடைய நின்று போக வேண்டிய தாக்குதல் தான் இது எல்லாமே. அமெரிக்க இராணுவ கட்டளை தலைமையகம் தெளிவாக செய்தி குறிப்பில் சொல்லுவாங்க, யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் கம்ப்ளீட்டட் அனதர் ரவுண்ட் ஸ்ட்ரைக் ஜூலை 20 ET 9 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய இராணுவம் தனது 10வது தாக்குதலை நடத்தி முடித்து விட்டது. கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஈரான் தேசத்து நேரப்படி 20ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து முடித்து விட்டோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. திரும்ப ஏன் தொடருது, டெய்லி தினம் ஏன் தொடருது அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிடமிருந்து வளைகுடா நாடுகளுக்கு ஏவுகணை ட்ரோன்கள் செல்வதால் பதிலடி தொடர்கிறது. ஈரான்ல நேற்று ஒரு MP, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது அவர் தெளிவாக குறிப்பிட்டார், இந்த சண்டைக்கு காரணம் ஈரான் தான். தேவையில்லாம முதல்ல கப்பல்களை தாக்கி, அதாவது போர் ஒப்பந்தத்துக்கு மீறி கப்பல்களை தாக்கணும், பதிலடியாக அவர்கள் தாக்கினாங்க, திரும்ப நாம் தாக்கினோம், தாக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு அவரே பதிவு பண்ணாரு. இந்த தாக்குதலோடு அமெரிக்கா தாக்குதல் முடிஞ்சு, ஈரான் அடிச்சதுக்கு திரும்ப அடிச்சு முடிச்சிருக்காங்கன்னு தான் எடுத்துக்கணும். 10வது தின தாக்குதலுமே முதல்ல ஆரம்பிச்சது ஈரான் தான். பதிலடி அமெரிக்கா கொடுத்தாங்க, திரும்ப ஈரான் வளைகுடா அடிச்சாங்க, திரும்ப அமெரிக்கா அடிச்சாங்க. 10வது நாளா தொடருது. அவன் முதல்ல அடிச்சா, பதிலடியோட இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. இதோட ஈரான் நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த சண்டை நிறுத்தம் தொடரலாம். ஆனா ஈரான் ஏவுகணை ட்ரோன்கள் வளைகுடா நாடுகளுக்கு இன்றைக்கும் சென்றிருக்கு பகல்ல. அப்போ வேற வழியே இல்லை, அதற்கு பதிலடியாக தான் இன்னைக்கு திரும்ப அடிப்பாங்க ஈரான. கமெண்ட்ல 2 பேர் கேட்டிருந்தாங்க, இந்த போர் முடிந்து விடும், அதாவது ஈரான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா தொடர்ச்சியாக அவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு ஏவுகணைகள் அனுப்பி கொண்டே இருக்காங்களே, அப்ப முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, டெய்லி தினம் தொடர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிந்து போய்விட்டது ஈரான் அப்படி பேசணும்னா முற்றாக முடிந்து போகாது ஈரான் என்பது. இனிமேலும் அந்த வார்த்தையை நான் பதிவு பண்றதை தவிர்த்துக்கிறேன். ஈரான் என்பது இந்தியாவில் பாதி அளவு உள்ள ஒரு பிரம்மாண்ட தேசம், செல்வ வளத்திற்கும் பிரச்சனையே இல்லாத தேசம். முதல்ல செல்வ செழிப்பான நாடு ஈரான். அங்கிருந்த மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ், மொத்தமாகவே நடுத்தரத்துக்கு மேலான மக்கள் வாழ்ந்த தேசம் ஈரான். பெரிய நாடு, பெரிய இராணுவம், அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அவ்வளோ தூரம் போக வேண்டாம்.
ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்கும்போது இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ட்ரோன் தயாரிக்கிற உக்ரைன் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியம். ரஷ்யா வந்து உள்ள வந்து அடிக்கும் போது உக்ரைன்ல இந்த ட்ரோன் என்பது பூஜ்ஜியம் என்ற நிலையில இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ட்ரோன் செஞ்சு அடிக்கிறாங்க. இப்ப 2 கோடி செய்ய போறாங்க. இதெல்லாமே சண்டை நடக்கின்ற சமயத்துல தங்களை தாங்களே வளர்த்தி கொண்டது உக்ரைன். இந்த அளவுக்கு பூதாகரமாக ட்ரோனை செய்து ரஷ்யாவை தோற்கடிப்பார்கள் என்று ரஷ்யாவும் நம்பல, உலக நாடுகளும் நம்பல, உக்ரைனுமே நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா யதார்த்தத்துல அது நடந்துச்சு. அது போலதான் ஈரான் அடிக்கும் போது ஓரளவுக்கு முடித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் உள்நாட்டுக்குள்ளேயே அந்த ஆயுத தயாரிப்பை மிக வேகமாக செய்யறாங்க. இன்னைக்கு ஈரான்ல இருந்து 2 வளைகுடா நாடுகள் போகுது, நீங்க படிப்பீங்க. 1 ஏவுகணை, 2 ட்ரோன்கள். 2மே 100% சுயமான தயாரிப்பு. ஈரானுக்குள்ள 100% தொழில்நுட்பமே ஈரான் இருக்கு. அதனால வந்து சண்டை நடந்து ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் இன்னொரு பக்கத்துல மறைவான இடத்துல ஆயுதங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. அதனால வந்து எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த ஆயுதத்தை அவங்க கொண்டு வராங்க. அதுதான் யதார்த்தம். அதை தாண்டி ஒரு தேசத்தை பிடிக்கணும், அவர்களை தோற்கடிச்சு காட்டணும், சரண்டர் பண்ணணும் அப்படின்னா தரைப்படைகளை தான் அனுப்பணும் அந்த தேசத்துக்குள்ள. ஈரான்ல பல லட்சம் சொல்லி ராணுவ வீரர்கள் பிரிவா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 20 லட்சம் பேரை மேல இருப்பாங்க, தகுதியான சண்டை போடக்கூடிய ஆட்களே. அதுக்குள்ள வந்து ராணுவ வீரர்களை அனுப்பி ஈரான் பிடிப்பது எல்லாமே வந்து மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். எண்ணற்ற உயிர்களை அமெரிக்கா பறிகொடுக்க நேரிடும், இஸ்ரேல் பறிகொடுக்க நேரிடும். அதனால தினம் தாக்குதல் நடத்தி அவர்களை இந்த இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தி ஒரு பக்கம் அந்த மக்களை போராட தூண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடியுமே தவிர ஈரானுக்குள் இராணுவத்தை அனுப்புவது உடனடியாக வெற்றியை எதிர்பார்த்து காத்திருப்பது நடக்காத காரியம். அதனால அடிக்கும் போதே அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து கூட நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு முற்றாக மனதார அந்த அணுகுண்டு செய்யும் விஷயத்தை கைவிட்டு மேலும் வந்து அந்த ஹொர்மோஸ் துறைமுகத்தை முற்றாக திறந்து வைத்து அந்த ஆட்சியாளர்கள் கொடுங்கோலர்கள் மாறினாங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதனாலதான் இராணுவ வீரர்களை உள்ள அனுப்பாம வான்வெளி தாக்குதல் மூலமாகவே படிப்படியாக அவர்களை பலவீனப்படுத்தி அந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கோம். தினம் தாக்குதல் நடத்துறோம். ட்ரோன் ஏவுகணையில இன்னைக்கு உலகத்துல மிகச்சிறந்த நாடு அந்த தொழில்நுட்பத்துல தயாரிப்புன்னு சொல்லி ஈரானை சொல்லலாம். ராணுவ ரீதியா பேசும்போது ட்ரோன் என்று பேசவே கூடாது, UAV அப்படின்னு பேசணும். அன்மேன்டு ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள், ஆள் இல்லாத தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம் பேசணும். ட்ரோன் அப்படிங்கும் போது கல்யாண வீட்டில் பறப்பது, ஜாமான் கொண்டு போய் கொடுக்கறதுலாம் ட்ரோன் தான். இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். வரிசையாக ஈரான்ல ட்ரோன் செய்யறாங்க. அபபில் அப்படிம்பாங்க ட்ரோன் வரிசைகள். 100 கிலோமீட்டர் இருந்து 480 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரோன்கள் அபபில் அப்படிம்பாங்க. மொஸ்ஸகீர் அப்படிம்பாங்க. இந்த வரிசையில 200 கிலோமீட்டர் இருந்து 2000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ட்ரோன்களை செய்யறாங்க. ஆராஸ் அப்படின்னு சொல்லி ட்ரோன் செய்யறாங்க. 2000 கிலோமீட்டர் நிச்சயமாக செல்லும். இந்த அரஸ் ட்ரோன்ல என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா ரேடார்களில் எதிரி நாடு ரேடார்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாத அளவு அதோட வடிவமைப்பு அதோட வண்ணம் இருக்கும். சாகித் ட்ரோன்கள் உலக புகழ் பெற்றது. ஈரானுடைய சாகித் ட்ரோன் வரிசை. அதுல இப்ப இருக்கிற சாகித் 136 வகை ட்ரோன்கள் 2500 கிலோமீட்டர் போகும். ஒரு போர் விமானத்தை தாண்டி போகக்கூடியது. இது எல்லாமே வந்து ஒரு வழி சென்று தாக்குதல் நடத்தி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தற்கொலை ட்ரோன்கள் அப்படிம்பாங்க. இந்த சாகித் ட்ரோன் வந்து உலக புகழ் பெற்றிருக்கு. இன்னைக்கு ஒரு குறைந்த செலவுல செய்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம். 2 இடங்கள்ல சாகித் ட்ரோனை செய்யறாங்க. ஒன்று ஈரானுக்குள்ள செய்யறாங்க, 2வது ரஷ்யால செய்யறாங்க. இந்த ரஷ்யால சாகித் ட்ரோன் செய்ய தொழில்நுட்பம் கொடுத்து உதவியது ஈரான். ரஷ்யாவுக்கு ஒரு ஆயுதம் செய்ய சொல்லித்தராங்க அப்படின்னா
எந்த அளவுக்கு அவங்க இந்த ட்ரோன்ல ஏவுகணையில் அவங்க மேலோங்கி இருப்பாங்கன்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாகித் ட்ரோனுடைய ரிவர்ஸ் காப்பி தான், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பாங்க. அதை பார்த்து செய்தது தான் உக்ரைனிலும் அமெரிக்காவிலும் நெடுந்தொலைவு செல்லக்கூடிய ட்ரோன்களை அவங்க செய்கிறாங்க. அதே போலத்தான் ஏவுகணைகள் ஈரானுடைய சுய தயாரிப்பு. ஏன் ட்ரோன் யுஏவி இருக்கும்போது ஏவுகணை செய்கிறாங்க அப்படின்னா, ஏவுகணையுடைய வேகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். கொண்டு செல்லும் ஆயுதத்தின் அளவு, வெடிகுண்டின் வெடிமருந்தின் அளவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏவுகணை. அதனால தான் ஏவுகணை தனியாக இருப்பாங்க, தனியாக செய்வது ட்ரோன்களை செய்வது. கோர்மெஸ்ஸார் அப்படின்னு ஒரு வகை ஏவுகணை செய்கிறாங்க. 2000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. இஸ்ரேலை வந்து அது தாக்கிடும். ஈரான்லேருந்து 1800 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு சென்று தாக்கக்கூடியது, பிரம்மாண்ட அழிவை கொடுக்கும். அதை தாண்டி செட்ஜில் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை செய்கிறாங்க. 4000 கிலோமீட்டர் செல்லக்கூடியது. 5000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய ஏவுகணை செஞ்சுட்டாங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை ஈரான் செய்து விட்டதுன்னு சொல்லி இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இப்படி இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அவர்களிடம் சுயமான தயாரிப்பாக இருப்பதால் தான் அழிக்க அவங்க திரும்ப திரும்ப விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் தாக்குதல் நடத்தும் வீரியத்தின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். முதல் நாள் அவங்க நடத்திய தாக்குதலுக்கும் முதல் வாரம் நடத்திய தாக்குதலுக்கும் இன்னைக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கு. அதனால தான் இந்த சண்டை தொடர்ந்து நடப்பது. ஜோர்டானில் அமெரிக்க இராணுவ தளத்தில் 2 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிட அவங்க குடும்பத்தினர் அனுமதி கொடுத்து அந்த 2 பேருடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு. ஒருவர் ஆண், ஒருவர் பெண். அதை தாண்டி ஈராக்கில் ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்காரு. ஈராக்கில் இப்படி ஒரு ஏவுகணை தாக்குதல் நடக்கும்போது அதனுடைய வெடிப்பு பொருளை சோதனை செய்யும் போது வெடிப்பு பொருள் வெடித்து அவர் சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சார். இதனுடன் சேர்த்து 17 அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈரான் சண்டையினால கொடுத்துருக்காங்க. இதுலையுமே எல்லா தேசத்திலையுமே பிரிவினைவாத சக்திகள், பத்திரிகைகள் பிரிவினைவாத சக்திகள், அதை தாண்டி அரபிய இஸ்லாமிய உலகத்தால் மூளை செலவை செய்யப்பட்டு உந்தி தள்ளப்படுபவர்கள் அநேகர் இருக்காங்க. இந்தியாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி. தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பார்க்கும் போதெல்லாம் 17 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்களே, 17 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த மரண எண்ணிக்கையை ஒரு பூதாகரமான கேள்வியை வச்சு ட்ரம்ப்பை வந்து ஒரு குறை சொல்வது போல செய்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஈராக்கில் நடந்த சண்டை, ஆப்கானிஸ்தான் நடந்த சண்டை, வியட்நாமில் நடந்த சண்டைலாம் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க, பல லட்சம் பேர் வியட்நாமில் கொல்லப்பட்டாங்க. அந்த மரண எண்ணிக்கையோட போரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த போரில் மரண எண்ணிக்கை மிக சொற்பளவு தான் இருக்கு. 17 உயிர்கள் மிக முக்கியமானது. ஆனால் அந்த போர்களை ஒப்பிட்டு பேசும்போது, பிற போர்களை ஒப்பிட்டு பேசும்போது மரண எண்ணிக்கை 17 பேர் தான் இருக்கு. ஆனால் கணிசமான சேதத்தை ஈரானுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே ட்ரம்ப்பை பாராட்டாம இதை குறை சொல்லி பேசுவது, இந்த பத்திரிகை உலகங்கள் இன்னைக்கு முழுக்க பிரிவினைவாத சக்திகள் பின்னால இஸ்லாமிய அரபிய ஒரு சக்திகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு செயல்படுவது துல்லியமாக தெரிய வருது. இந்த புகைப்படம் ட்ரம்ப் அவர்களால் வெளியிடப்பட்ட புகைப்படம். ஈரானில் ஒரு சில தினம் முன்னால தூக்கிலிடப்பட்ட வாலிபன் 12 பேர் ஒரே இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க. அதுல இந்த பையனும் ஒருவன். குடும்பத்துக்கு இவன் ஒரே ஒரு பையன் தான். இவனுடைய மரணம் பரிதாபமானது. சின்ன ஒரு போராட்டத்துக்காக தூக்கிலிடப்பட்டது தவறுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதை போல 1000க்கு மேற்பட்டவர்கள் ஈரானில் தூக்கிலிடப்படுவது இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. இந்த பையனையே தூக்கில் இட்ட பிறகு அந்த செய்தியை மட்டும் அவங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு அந்த பிணத்தை அந்த அரசை, ஈரானுடைய அரசு மற்றும் அந்த IRGC இராணுவமே அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் செய்த இடத்தை கூட சொல்லலை, தூக்கில போட்டால் அடக்கம் பண்ணிட்டோம், அவ்வளோதான் குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் ஈரானுடைய மக்கள் நிலைமை போயிட்டு இருக்கு. புதிதாக ஈரானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சாத்தானின் மகன் குட்டிச்சாத்தான் மொஸ்தபா கொமேனியுடைய தகவல் வந்திருக்கு. அநேக பத்திரிகை வந்து நேற்று எழுதியிருந்தாங்க. நேற்று முன்தினம்லாம்
முஸ்தபா கொமேனி வெளிநாடுகளில் உயிரோடு இருக்கான். அவங்க சொல்றது வந்து வெளிநாடுன்னு சொல்றது ரஷ்யாவை சொல்றாங்க. உயிரோடு இருக்கான், அங்கிருந்து தான் செயல்படுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் உளவுத்துறை நேற்று ஒரு அறிவிக்கை அவங்க மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கல்ல, செய்தியா கணிச்சு சொல்லியிருக்காங்க. முஸ்தபா கொமேனி 99.9% உயிருடன் இருக்கிறான், ஈரானுக்குள் இருக்கிறான். ஈரான் விட்டு எங்கேயுமே போல. அந்த நடத்தப்பட்ட அவங்க அப்பா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சமயத்தில் அவனும் அந்த இடத்துல தான் இருந்தான். அரைகுறை உயிரோட தப்பிச்சிட்டான். அவன் ஒரு பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் ஈரானில் அகமது வாகிதி, ஐஆர்ஜிசியுடைய இன்றைய தளபதி, அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துல இருக்கான். அகமது வாகிதி மட்டுமே அவனை சந்தித்து பேசுவது, பிற காரியங்கள் எல்லாமே நடக்குது. இன்னைக்குமே ஈரானுடைய அந்த ஐஆர்ஜிசி ராணுவம் இந்த முஸ்தபா கொமேனியுடைய அறிவிப்புக்காக காத்திருப்பது, கீழ்ப்படிவது தொடர்கிறது. அவன் இருக்கான், எங்கேயுமே வெளியே போல. இது வந்து ஏன் அவன் இன்னும் காட்டாம இருக்காங்கன்னா, முகத்தில் காயம் பட்டிருக்கலாம், காயம் பெரிய அளவில் இருக்கலாம், குணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். அதே சமயத்தில் தொடர்ச்சி அவனை வந்து மறைத்து வைத்து அவனை வந்து ஒரு பெரிய பிம்பம் போல் காட்டி, திடீரென்று ஒரு நாள் ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசுவது போல, நேராக பேசுவது போல புகைப்படம் வீடியோ விட்டு திடுக்கிட வைப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டியுமே ரஷ்ய அதிபர் புட்டினோடு தொலைபேசியில் பேசுவது போல பேசுவதை பதிவு செய்து வெளிவிடுவாங்க. அதாவது ஆடியோ வீடியோவாக பதிவு செய்து வெளிவிடுவாங்க. நிச்சயமாக அவன் இருக்கான். அவனை வந்து ஒரு பெரிய தோற்றம் போல காட்டுவதற்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் ரஷ்ய அதிபர் புட்டினோடு ஏதாவது ஒரு முறையில் பேசுவது போல ஒரு திடுக்கிடும் சம்பவமாக முஸ்தபா கொமேனி இருக்கான்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுவார்கள் அப்படின்னு இஸ்ரேலுடைய உளவுத்துறை நேற்று சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடந்த கப்பல்களின் எண்ணிக்கை 14ஆக நேற்று உயர்ந்திருக்கு. இது வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கைன்னு சொல்லலாம். 8 பிரம்மாண்டமான கப்பல்கள் ஹொர்மோஸ் ஜலசந்திக்குள்ள எண்ணெய் வேண்டும் என்று உள்ள சென்றிருக்கு. ஹொர்மோஸ் ஜலசந்திக்குள்ள போறாங்கன்னா ஈரானுக்கு செல்வதாக அர்த்தமில்லை, வளைகுடா நாடுகளுக்கு, அது ஈரானை தாண்டி பிற வளைகுடா நாடுகளுக்கு சென்று எண்ணெய் நிரப்ப 8 கப்பல் உள்ள போயிருக்கு. 6 கப்பல்கள் எண்ணெயை நிரப்பிக்கொண்டு வெளியே வந்து போயிருக்கு. ஆக மொத்தம் 14 கப்பல் நேற்று கடந்த 24 மணி நேரத்தில் போயிட்டு வந்திருக்கு. இதை வந்து விண்ட் வார் என்ற ஒரு செய்தி நிறுவனம் துல்லியமாக கணித்து இது எல்லாம் விலாவாரியாக சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லியது மே மாதத்திலிருந்து இன்று வரை 900 பிரம்மாண்ட கப்பல்கள் ஹொர்மோஸ் ஜலசந்தியை உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்திருக்கு. அதற்கு அமெரிக்க ராணுவம் உதவி செய்திருக்குன்னு சொல்லி இந்த 900 எண்ணிக்கையை அமெரிக்காவுடைய ராணுவம் கொடுத்திருக்காங்க. நேற்று அப்பாஸ் அரகாசுடைய நீண்ட பேட்டி ஒன்று வந்திருக்கு, பிரபலமாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த சண்டை சமயத்திலுமே இன்னுமே 10% வாய்ப்பு இருக்கு, 10% வாய்ப்பு இருக்கு. அதாவது சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு தாக்குதல் நிற்பதற்கு அப்படின்னு அப்பாஸ் அரகாசி தரப்பில் அவன் பேசினான். அதை தாண்டி பாகிஸ்தான் மற்றும் கத்தார் இருவருமே சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தை திரும்ப ஆரம்பித்து சண்டையை நிறுத்தி கொள்ள வேண்டும்னு மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஈரானுடைய சண்டை நிறுத்தம் 10 நாள் தற்காலிக இடைக்கால சண்டை நிறுத்தம் என்று அறிவிப்பு வரலாம். அதை தாண்டி ஈரான்ல வந்து இப்ப அணுகுண்டுகள் செய்து கொண்டிருக்கும் பிக்காக்ஸ் மலையை தனியாக இந்த போரில் சேர்த்தாம தனியாக அமெரிக்கா அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் ஏன் முஸ்தபா கொமேனி வந்து இஸ்ரேல் உளவு நிறுவனம் 99.9% அப்படின்னு சொல்றேன்னா, இதுவரைக்கு எழுத்து வடிவில் கைப்பட எழுத்துலான் அப்படிங்கிற எழுத்து வடிவில் தான் கடிதங்கள் வந்துருக்கு. இன்றைக்கு வரைக்கும் வாயில பேசி எந்தவித அறிக்கையும் வரவில்லை. அதனால சந்தேகப்படுறாங்க. ஆனால் அதுவுமே பாதுகாப்பு காரணம் கருதி இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறது, இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்கு. அதனால அதிலேயே தொடர்ந்து ஒளிந்திருந்து மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு அவனை தேற்றி கொண்டு ரஷ்யாவில் போய் நிற்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க. இந்த அவனுடைய பேச்சு வராதனால கொஞ்சம் ஒரு துளி சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க.
இந்த சண்டையில் தேவையே இல்லாமல் மூடர் கூடம் ஹவுதி பைத்தியங்கள், ஏமனில் செயல்படும் ஹவுதி பைத்தியங்கள் அவர்கள் பக்கம் உள்ள கடல்ல பாவ் எல் மண்டீர் அப்படிம்பாங்க, அந்த பகுதியை நாங்கள் மூடிவிட்டோம். அந்த பகுதியில் எந்தவித சவுதி அரேபியா கப்பல் வரவும் கூடாது, போகவும் கூடாது, வந்தால் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. உலகத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் 7% அந்த வழியாக போயிட்டு வரணும். மேலும் வணிக கப்பல் எண்ணற்றது போயிட்டு வரும். இந்த பைத்தியங்கள் அதை மூடிட்டாங்கன்னா இன்னும் பெரிய சிக்கலாகும். ஆனால் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு அது தகுதியெல்லாம் இல்லை, அவங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிடுவோம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் கப்பல் போகும் வரும், அந்த ஹவுதி பைத்தியங்கள் நாங்கள் இல்லாமே பண்ணுவோன்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. இந்த ஹவுதி மூடர்கள் சொன்னது இப்போ வரைக்கும் பேச்சளவில் தான் இருக்குது. இன்னுமே அவங்க செயல்பாட்டில் அந்த பகுதி கடலில் இறங்கலை. அதுவுமே இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி போல குறுகியதாக வரும். அந்த பக்கம் கப்பலே மெதுவாக போகும். அதுவும் அந்த பகுதி வரும்போது ரொம்ப மெதுவாக தான் திரும்பணும். அதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவாங்க. இவையெல்லாம் தான் நேற்றைய ஈரான் மீதான தாக்குதலுடைய நிகழ்வுகள். ஈரான் தரப்பிலிருந்துமே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வளைகுடா நாட்டை நோக்கி போயிருக்கு. அதில் எந்தவித பெரிய சேதங்கள், உயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படல. நன்றிகள்.